It's been 30 years. We shot a beautiful song, an iconic song in this beautiful location. And it's wonderful to come back here because I don't recognize most of the places. Things have changed so much in 30 years, but the feel is the same, and the emotion is the same. And today the film lives in people's mind because of the location of Bekal, the tune, and the poignant emotions that you see in the film. 1995 மணிரத்னம் இயக்கத்தில் அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ராலா, நாசர், பிரகாஷ் ராஜ்னு இப்படி பலருமே நடிச்ச மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் பாம்பே. இந்த படத்துல ஏஆர் இசையில வெளியான எல்லா பாடல்களுமே ஹிட்னு தான் சொல்லணும். குறிப்பா உயிரே சாங்கை நம்மளால மறக்கவே முடியாது. அந்த சாங் எடுத்த விதம், லொகேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த வகையில மணிரத்னம், மனிஷா கொய்ராலா மற்றும் பாம்பே படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ராஜீவ் மேனன் இவங்க எல்லாருமே அந்த உயிரே சாங்கை ஷூட் பண்ண லொகேஷனுக்கு நேரில் போயிருக்காங்க. கேரளால உள்ள பெக்கேல் ஃபோர்ட்ல தான் இந்த சாங் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த டீம் அந்த லொகேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஷூட்டிங் நினைவுகளை பத்தியும் எமோஷனலா பேசியிருக்காங்க. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பொதுப்பணி மற்றும் கேரள சுற்றுலாத்துறை அமைச்சர் PA முகமது ரியாஸ் தான் பண்ணியிருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி கேரளால சினிமா டூரிசம் ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கு மணிரத்னம் ஆதரவு கொடுத்திருந்தாரு. கேரளால தான் நிறைய தமிழ் பாடல்கள் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த சினிமா டூரிசம் ப்ராஜெக்ட் மூலமா கேரளா டூருக்கு வரவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. இதுக்கு ஆதரவு கொடுக்கிற விதமா பாம்பே படக்குழு நேரில் போயிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது.